வாழ்க மகளே வாழ்கை, மகளே வாழ்கை. நீ வரவழைத்த காரணம் என்னப்பா? அத்தைக்கு பிறகு நாட்டை தலையில் தானே ஆரம்பிக்கும். நீ எப்பவுமே அழகுதான்பா மகனே. நாட்டின் பொறுப்படி ஏற்றுக்கொள்ள ராஜ பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தங்கள் சித்தமே இருந்த பாக்கியம் அப்பா. என் அன்பான ராஜ்ய மக்களை, எனக்கு பிறகு நாட்டிற்கு மாமன்னனாக வரப்போகும் என்னுடைய மகனுக்கும் உங்கள் சார்பாக இந்த மலர் மாலையை உங்கள் அன்பு மாலையாக சூட்டுகிறேன். மகளே முத்தரகி, அப்பா கண்ணி சத்யாவதி, நீண்ட நாள் என் மனதிலே ஒரு ஆசை உண்டு. ஒரு ஆசையா? அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலம் இன்று நெருங்கி வந்துவிட்டது. சொல்லுங்க. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள். ஆமா, என்னுடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டுவது விட அமைச்சருடைய திருக்கரத்தால் மணிமுடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை நமக்கும். அப்படியே ஆகட்டும். அமைச்சர் அவர்களே, என் அன்பான என்ன வேண்டுகோள்? அப்படியா ஆகட்டும். இந்த மணிமுடியை எனக்கு கொடுக்கிறார், இளவரசு சூட்டுகிறேனா? என்னப்பா உங்களுக்கு? அமைச்சர் அவர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவமானம். என்ன காரணம்? வருத்த அவமானம். நாங்கள் நினைத்தால் நாட்டை தவிடு பொடியாக்கி கொடுவோம். ஏன் ரேஸ்மில வேலை பார்க்கறவங்களோ? உண்மை. ஒரு தவிடு பிடிக்கிறால நான் ஆமாடா, தவிடு பிடிக்கிறேன். அண்ணா, என்ன காரணம் என்று கேளுங்க. நம்மளே இருக்கு. மகளே முத்தரகி, அப்பா நற்காரி நடக்கும் பொழுது அம்மா தடுத்து நிறுத்தினேன். காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு மணிமுடி சுட்டலாம்? அதுல சொல்லிக் கூட எனக்கு விருப்பமே கிடைக்காது. விருப்பம் இல்லையா? அத்தா தளபதியாரி மன வருத்தமாக இருக்கின்றாரு. அவள் யார்? நம்முடைய மகள் அல்லவா? என் நாட்டு இளவரசி. ஏதோ தெரியாமல் பேசுகின்றாள். அவளுக்கு சில புத்தகங்களை எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வாள். இருக்க சொல்லிட்டு வரேன். மகளே புத்தாளாகி, என்னம்மா என் நாட்டு இளவரசியா இருந்தும் இப்படி பொறுப்பு இல்லாமல் அவசரமாக பேசுகின்றாய்? அவர் யாரு? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட நிலவரை பார்த்து தரவரமாக பேசலாமா? வெள்ளி கிண்ணத்திலே உழைக்க அமுதை ஊட்டி, தங்க தொட்டிலை தாராட்டி, கல்வி சாலையில் இருந்து அரண்மனைக்கு அழைத்து வருவதும் உன்னதானமா அவரு மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவர். அப்புறம் உலக பேசவே கூடாது. தளபதியாரி எடுத்து உரைத்து விட்டு அவள் புரிந்து கொள்வாய். மகளே முரளி, அப்பா அங்கே சொல்வது சரியப்பா? அங்கே சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டுவதற்கு என்ன தகுதி தராது? இவன் கரத்தா? அப்பா, இவன் கரத்தால் மணிமுடி சுட்டினால் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். செய்ய முடியாது. யார் தெரியுமா? வேணாம். 1000 தான் இருந்தாலும் அமைச்சர். அமைச்சரா? நான் காலாலயத்தை வெளியே கரந்தால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நானா வேலைக்காரன்? அண்ணா, என்ன பேசிக்கொண்டே வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். இப்படி அவமானப்படுத்துவது என்ன? அப்பா, இனிமேல் மணிமுடி சுட்டுகள் இல்லை என்றால் நான் புறப்படுகிறேன். இனிமேல் இந்த அரசு நான் இருக்க மாட்டேன். என்னம்மா சொல்ல வரேன்? அத்தா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே? ஆமா, நம்முடைய மகள் இருக்கின்றானே முரளி மூத்தவன், அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். இது இருக்கின்றால் மகள் முத்தழகி, அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? தவறுதான். வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய மனசையும் எதிர்பார்க்கணும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணும். தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பம்
என்ன நிலம் என்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அவமானம். வருத்தப்படாதீங்க ஐயா. நான் செய்த காரியத்தினால் உன் மனம் புண்பட்டிருந்தால் நாட்டு மக்கள் முன்னையில் மன்னிப்பு கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னுடைய மகனுக்கு என் திருக்கரத்தாலேயே மணிமுடி சூட்டுகிறேன். ஓ, மகனே முரணே, செங்கோல் மலையாக வண்ணம் நாட்டு மக்கள் மீது அன்பு செலுத்தி சிறப்பான ஆட்சி புரிய வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்தையின் கடமை முடிந்தது. அதனால் இன்னொரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன கடமை அப்பா? நாடும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்பா. அதனால் அதற்காக காசிக்கு வருவதாக அந்த விஸ்வநாதனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எங்களை விட்டு மன்னவா. யாத்திரையா? ஆமா ஆகட்டும் அப்பா. நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை செல்கிறார். நடப்பயணமாக போகிறேன். நடந்தே போகிறார். நடந்தே போகிறேன் அப்பா. ஓரமா போவாதே, சீக்கிரமா காசிக்கு நான் போ. சீக்கிரம் போனோம். அதுக்கு படி சொல்லு. நடு ரோட்லயே போ. நடு ரோட்ல போனா சீக்கிரமா போயிடலாமா? பின்னாடி வேன் எடுத்தாரு. அது செய்ப்பா. மகாராணி அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ண சொல்லு. எந்த போன்ல? சரோஜா அந்த பார்வையை எந்த ராஜா போனுப்பா? ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா பொம்பளை போன்? ஆம்பளை போனு பொம்பளை பொண்ணு இருக்குதானே? 50 வருஷமா நாடுகாரருக்கு தெரியாதா? ரெண்டாம் கட்டனா இருக்கலம்பா. ரெண்டும் கெட்டு போச்சு. ரெண்டும் கட்ட நான் மண்ணுல போய் பட்டுக்குவேன். ஆம்பளை போனா என்ன? என்னப்பா? பட்னு உள்ள போனோம். ஆம்பளை போனோம் அது எப்படி? அது அழுத்தினா தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போனோம் அப்படி கிடையாது. அது டச்சு போகணும். அம்மா தடவத்தான் கிளம்பும். அருமை அருமை. அமைச்சர் அவர்களே, முன்னணியால் பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன். ஆகட்டும் அண்ணா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். என்னப்பா? வெளிநாடு சென்றிருக்கிறான தம்பி முத்து. முத்து. நாங்கள் இல்லாத நேரத்தில் இருந்தார். அவனை சொத்தாக நுழைத்து ஆகட்டும் அப்பா. நான் பார்த்துக் கொள்கிறேன். புறப்படுங்கள். புறப்படுங்கள் அம்மா, புறப்படுங்கள். தங்கா, என் ஆட்டப்பரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பற்றி ஆகட்டும், சென்று வா. அமைச்சரே, இனிமேல் இந்த ஆட்சிக்கு நான் தான் மன்னர். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தார், அதை விட சிறப்பாக இருக்கிறது என் நாடு. இளவரசராக இருந்தவர் இந்நாட்டுக்கு மன்னராக பதவி மன்னராக மணிமுடி சுட்டிவிட்டு செங்கோல் மலையா மன்னர். இளவரசே, இதுவரையிலும் தந்தை ஆண்டாரிய நாடு நாடு. சொல்லாண்டா பாரு. அதுவா நாடு? இதற்கு மேல் நீ ஆட போகிறாய். இதுதான் நாடு. இருந்தாலும் தவறாக பேசுகிறதால் என்னை மன்னித்தவர்கள் நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொண்டது. ஒரு பொட்டச்சிரிக்கை பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தி விட்டார். என்ன அவமானப்படுத்திய சொல்லலாமா? நம்மை அவமானப்படுத்தியவர்கள் இவர்கள் இருவரே வாழ விட மாட்டேன். ஊர்ல பொம்பளைங்க ஓடிவாங்களே, புகழ்ந்த காரணம் ஐயோ எனக்கு வாங்களே அண்ணா அண்ணா ஏந்து வாணா பொம்பளை மேல கை எங்கிட்டு வரும்? என்ன நடக்குதுங்க? ஓடி கிடக்குறா. எங்கிட்டு வரும்? எங்கிட்டு வரும்? கொசு ஓடி கிடக்குறா. கொசு ஓட்டுறேங்க. என்ன பண்ற? அக்கா அண்ணனை பாரு. ஏண்டா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. வயசுக்கு நான் வந்துட்டாங்க. ஐயோ கார்மேகோ இங்க பாருடா. ஐயோ என்னம்மா இங்க பாருடா, இங்க பாருடா. ஐயோ நம்ம மஞ்சள் மஞ்சள் ஆகிட்டு. ஐயோ மஞ்சள் மஞ்சள் ஆகிட்டுமா. அத என்னன்னு தெரியலடா. ஜெயத்ரா ஓ ஏய் அம்மா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. டேய் அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இவங்க எப்படி பெரிய மனுஷன் ஆவாங்க? அம்மா பக்கத்துல பெரிய உலக்க பொண்ணு படுக்கணும். எதுக்கு அம்மா பெரிய உலக்க? நான் பாத்துக்கிறேன். அம்மா தக்க பருவம் இருக்கிறாங்க. பெரிய நீ வா. அம்மா தக்க பருவம் இருக்கிறாங்க. பொங்க பண்ணடா பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ அண்ணன் எப்ப சாவ சின்ன எப்ப கடையை பாத்துக்கிறேன்.
பெரியமா குரங்கு கட்டிச்சா குரங்கு கட்டிடுது. பெரியமா ஆ. சொல்லு பெரியமா ஏய், டேய். நம்ம வயசுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. இளவரசனை சொல்லணும்டா, பாவி. வாடி போங்க அப்படியா? இளவரசரே ஆமா, என்ன அமர்றது கால் மேல கால் டேய் ஓ இந்த நாட்டு இளவரசி எங்கடா? இங்கிலீஷ் அம்மாவா இளவரசி அதான் அந்த இளவரசி அம்மா எங்க? நானு இளவரசி அம்மா மலர்வனா? மலர்வன சென்றுமா ஆமா. மலர்வன தோழில மலர்வன தோழில. ரத்தமா போச்சாச்சுமா என்னடா ஆச்சு ரத்தம்? என்னடா ரத்தம்? என்னடா ரத்தம்? சொல்லுட்டோங்க ஏய், என்னடா ஆச்சு சொல்லுடா, நீ செப்புடா. நான் அதுக்கு பா சாப்பிடணும் எனக்கு அதுக்கு அந்த வேலை நீ தானே சொன்ன வாய் திறந்து சொல்லுடா. பிரசன்ட் சார் என்னாச்சு தங்கச்சிக்கு? இளவரசி அம்மாவை ஆ. குச்சி குத்திச்சு என்ன குத்தியா? முருகன் குச்சி என்னடா ஆச்சு சொல்லுடா. இளவரசி அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க என்னது வயசுங்க? ஓ, வயதுக்கு வந்து அதான், விட்டா. அதான். அமைச்சரே. சந்தோஷமான விஷயம் ஆமா சொல்லுங்க அமைச்சரே, என் தங்கை வயதுக்கு வந்து விட்டார். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார். என் நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரண மங்கள வாத்தியம் தான் என்று முடிக்க வேண்டும். அனைத்து உங்கள் தலைமையில் மச்சான் எதுக்கு மச்சான் பாத்து சொல்லுமா பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தியா? அந்த இளவரசி மொட்டழகு அதான் வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீரத்தை விடலாம். ஆமா ஆச்சுமா நடத்த விடுவேனா? நம்மள போறா நடத்தி விட மாட்டேன். அதுக்கு இதற்கு யாரை தெரியுமா சந்திக்க போகிறேன்? யாரு? நான் கூறுகிறேன். கடதவழ குருதி மானே கந்தேன் மாமன் நானே முத்தா பச்சரிசி பச்சதி போல பல்வரிசி தம்மங்கு பாட்டி பாடி மேய ராசா கும்மனு பூத்தி குளிங்குது ரோசா
உரன உலகம் என்ன என்றாதா உன்னுட தேர்ந்தால் போதுமே ரோசா சபையோருக்கு முதற்கண் வணக்கம். கட்டான உடலடக்கி காந்தரவ கண்ணடிக்கு சிட்டாக பறந்து வரும் சொக்கவைக்கும் சொல்லலைக்கு பார்க்கும் பாரதரச ஓட்டம் பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்க வானம் வனம் படை அப்படி இருக்க நான் யாரு எந்த இடம் இதுதான் சத்தியமை நாடி இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தின் பெண்ணாக பிறந்தேன் கற்சிலை ஏற்படுத்தி சிறப்பு வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு வந்து நேராகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரு ஆம்பளைக்கும் இன்னும் பார்க்கல. இது நம்பினா நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லாத போயிடும். அதனால என் அந்த காதல் இருக்கிறாரு, அவர் சந்திச்சாவது ஏதாவது நல்லதை சொல்லுவாரு. அவருக்கு காண வேணும். என்னங்க காரணம் இருக்கிறது. அப்படியா? அதை கூறத்தான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன நடந்தது? பல பேர் மத்தியில் ஒருவள் என்னை அவமானப்படுத்தி விட்டார். யாரவள் தெரியுமா? இன்னாத்தில வரைச்சி இருக்கிறாள் மொத்தழகே. ஆமா, அவள் தான் என்னை அவமானப்படுத்தி விட்டார். என்ன சொல்றீங்க? அவன் அண்ணனை போட. ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டி விழா நடக்க போகிறது. அப்படியா? இந்த மஞ்சள் நீராட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன அது செய்ய உன்னிடம் வேண்டும்? இருக்கிறது. வாங்கி கூறுகிறேன். ஒரு பெண்ணத்தால் இதே விரலால் வினயம் மிக்கலாம், அதே விரலால் விஷத்தையும் கலக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்வது இப்போது கவனமாக என்ன கேட்கணும். கேட்கணும்? நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசபையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும். அப்படியாகட்டும். புறப்படும் மஞ்சள் நீராட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் தங்கையை பார்க்க வேண்டும். ஆரம்பமாக மஞ்சள் நீராட்டி விழா. யாரு கிடைத்தது? ஓ, நாட்டிய மாதர்களா நீங்கள்? வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்கிறேன். யார் தெரிகிறதா? இன்னாட்டி இளவரசி முத்தழகி. இவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு வேலை நடக்கிறது. இன்று அனைவரும் நிலைந்து வைத்துவிட்டு சிறப்பாக நாட்டியம் ஆட வேண்டும். நாட்டியம் மேற்கொள்ளவா நீ? ஆகட்டும். அப்படியா? நாட்டியம் ஆடு. பூனைக்கு வந்த மலரேவா
நாட்டியமா நாட்டியம் இது அமைச்சர் நாட்டியம் சிறப்பாக இருக்கிறதா? இதுவா நாட்டியம் நாட்டியம் இதுவாயா நாட்டியம் இவருக்கு அழைத்து வந்து விட்டா எங்க இருந்து கோனேரி குப்பத்துல இருந்து இவனுக்கு சாப்பாட்டுக்கு 100 ரூபாயா இதை விட சிறப்பான நாட்டியம் இதை விட சிறப்பான என்னிடம் நாட்டியம் இருக்கிறது யாருது? உங்களுக்கு தங்கியா நாட்டியம் சிறப்பாக ஆடுவார்களா? சிறப்பாக இருக்கிற உன்னைதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை ஞாபகம் இல்லையா நாட்டு இளவரசர் வாழ்க வாழ்க நாட்டு இளவரசர் வாழ்க 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 நலமோடு இருக்க வேண்டும். ஆமா இவன் தான் என் தங்கை தங்கையின் பெயர் என்ன? அழகான பெயர் நாட்டியம் சிறப்பாக இருக்கு ஆகத்தை பார்க்கலாம். தங்கா நினைவிருக்குமா ஆடை முழுதுண்டான இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் அவ்வளவு ஒரு சிறப்பாக இடப்பாக கிடைக்காது. இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால அவளுக்கு ஒரு பரிசு அளிக்க போகின்றேன். எண்ணம் போல் செய்யமா தடை என்பதே கிடையாது. அம்மா இங்க வாம்மா. அம்மா உன்னுடைய பெயர் என்ன? கச்சிரை அம்மா. அப்படியா? அழகான பெயர். அப்படியா? பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகு கெட்ட நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பானது. அப்படியா? ஆமா, அதற்கு கிடைக்காது. தங்களுக்கு விருந்தளித்தது. அதனால் என்னுடைய மணமகிழ்ந்து மகிழ்ச்சி. உனக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகின்றேன். பரிசா? என்னமா பரிசு? என்ன தெரியுமா? நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாறு வாழை எனக்கு கொடுத்தார். அப்படியா? பொழுது அதை நான் உனக்கு தருகிறேன். அம்மா இதுவரையிலும் எத்தனையோ நாட்டில் போய் நாட்டியம் ஆடிருக்கேன். இப்பேற்பட்ட பரிசுகள் பெற்றதே கிடையாது. அப்படியா? இந்த பரிசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்று
சொல்ல வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தையை. ஏம்மா? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்ததான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. அப்படி நீ என்றால் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். கட்டளை, கட்டளை. இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை பெற்றுக் கொள்கிறேன். கொண்டு வா பார்க்க வேண்டும். அம்மா, என்ன இது? இதுதான் ஆ, மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இது உங்களது நலம் கருதி நான் உங்களுக்காக தருகின்றேன் அம்மா. அப்படி ஒரு மாதிரி. அண்ணா, என்னம்மா அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா சொல்ற? நான் கொடுத்துதானே பிறகு வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லை. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், என்னுடைய வார்த்தையை அவ கேட்கல. நான் என்ன செய்கிறது? ஆமா, அந்த பெண் என்ன பரிசு கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா இதை எழுதினார். அறிந்தினால் இப்பொழுது எப்படி இளமையா இருக்கிறீங்களோ அதே போன்று காலம் முழுவதும் நீங்க இளமையா இருக்கலாம். அப்படியா? ஆமா. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா? நீ யார் இந்த மாத? வாய முடுங்கண்ணா. என்னம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழ போறவளா? இல்லையம்மா. கிடையாது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவன். ஆமா. நீங்க யாரு? என் நாட்டு மன்னர். அதனால இதை நீங்க தான் குடிக்கணும். அப்படியாகட்டும்மா. தங்கச்சி நான் தர குடிங்க. அக்கா குடிக்க போறோமா? என்ன? அக்கா, என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்குது, ஒரே நெடியா இருக்கிறது. அப்படியா? அண்ணா, அது 3 பழத்தோட சாறு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணா கலந்து குடிங்க. ஆபத்துக்கு வராது. எந்த ஒரு ஆபத்தும் வராது. போதுண்ணா, குடுங்க. அக்கா, ஆமா, குடுங்க. நாட்டு மாடு அந்த பெண் எங்கம்மா இருக்கா? அது இருக்கிறா. எங்க எங்க அது இருக்கிறாங்க. இங்க இருக்கிறா? இல்லையா? அப்படியா? எப்ப என்னங்க சொல்றீங்க? அப்படியா? எப்படிங்க? ஆடி மாசம் காத்தடிக்க கேவலம். இவ யாருன்னா இந்த மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமான வந்து ஒரு
தாசி ஒரு வீசி இந்த மாதிரி சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே இத்தனை பேர் மட்டும் தங்க செல்ல பார்த்து தாசி வேசி ஐயோ, தெரியாம சொல்லிட்டா தெரியாம சொல்லிட்டா ஐயோ, நீ போக வேண்டாம் சாக போகின்றாயா இருக்கக்கூடாது எப்போது அவனுடைய தாசி வேசி உரைத்தாலே இப்போது தங்க முன் பண்ண திருமணம் செய்து கொள்கிறேன் கொண்டு வா தாலியை அப்படியா உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேசவே முடியாது ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் நான் யாரையும் நட்டு மகராணி தானே ஆமா அவளுக்கு அண்ணி ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுங்களேன் இவ்வளவுதானே சீக்கிரம் சொல்ல போயிட்டு வா ஐய் தங்கா அவளை பார்த்து தாசி வேசியில் உரித்து விட்டாய் அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஒரே ஒரு முறை இந்நாட்டு மகாராணியை அண்ணி என்று சொல்லிவிடு முடியாது நிச்சயமாக சத்தியமாக முடியவே முடியாது என்ன சொன்னாய்